வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். T20 மேட்ச் எப்படியெல்லாம் போகும்னு பார்த்தோம். பட் எப்படியோ போயிடுச்சுங்கன்னா சொல்லிடணும். மழை கெடுத்துடுச்சுங்க. எஸ், டாஸை வின் பண்ணி ஆஸ்திரேலியா பவுலிங் போறேன்னு சொன்னாங்க. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. எஸ், அபிஷேக் சர்மா அவுட் ஆயிருந்தாரு, மாட்டுக்கிறது கிடையாது. பட் சுமன் கில் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு. சூரியகுமார் யாதவ் வேற லெவலில் ஆடிக்கிட்டு இருந்தாரு. 9 ஓவருக்கு 97 ரன். இதுக்கு மேல என்ன T20ல அப்படிங்கும்போது மழை போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு ரென் மழை வருமா, இன்னொரு சைடு விக்கெட் மழை வருமா பார்த்தா கடைசியில் சாரல் மழை தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் ரெட்டி முதல் 3 மேட்ச் ஆட மாட்டாரு T20ன்னு சொல்லியிருக்காங்க. அங்கிட்டு மேக்ஸ்வெல் ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பட் பிளேயிங் லெவலில் எடுக்கல. ஜாம்பா ஆடல. ஸ்டார்க் ஏன் அப்படின்னு தெரியல. ஆப்சல்யூட் 3 ஓவர் போட்டால் 24 ரன் கொடுத்தாரு. பட் T20ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னா அவரால் பவர் பிளேல மட்டுமே கிரியேட் பண்ண முடியும். அதனால ஆஸ்திரேலியா கொஞ்சம் திணறுச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை மிச்சில் ஸ்டார்க் எங்கே மிஸ் பண்ணுவாங்களோ, கமின்ஸை மிஸ் பண்ணுவாங்களோன்னு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா அந்த விக்கெட் டேக்கிங் டெலிவரி ஆப்சல்யூட் போடுற மாட்டுக்கிறதே கிடையாது. பட் விக்கெட் விழுகல அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ்திரேலியன் பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்கா தெரியும் தான் சொல்லி ஆகணும். நேத்தன் எல்லிஸ் நல்லா போடுவார், பாட்லர் நல்லா போடுவார், ஓகே சொல்லலாம். பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு ஃபேஸ் அட்டாக்கோ மிஸ் ஆகுதோ. ஆப்சல்யூட் நல்லா லென்த்தில் போடுவார், மாட்டுக்கிறது கிடையாது. பட் மிச்சில் ஸ்டார்க் இருக்க ஃபேஸ் இங்கே யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாட்டில் டீ கிடையாது, எல்லிஸ்ட கிடையாது, ஆப்சல்யூட்ட கிடையாது. அதுதான் மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. மற்றபடி ஆஸ்திரேலியா பேட்டிங்கு டெஸ்ட் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு 5 ஓவராச்சும் நடத்திடலாம். 5 ஓவருக்கு 71 அடிக்கணும் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் மழை நிற்கவே இல்லைங்க. அதனால மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பேட்டிங் ஆர்டர் எப்படி இருந்திருக்கும்? சஞ்சு சாம்சனை கடைசியில் தான் ஆட வைக்கிறாங்க, ஃபினிஷில் தான் ஆட வைக்கிறாங்க. சிவம் தூபே உள்ளே இருந்தார். அதே மாதிரி பும்ரா இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் அப்படிங்கிற 3 ஸ்பின்னர் தேவையா ஆஸ்திரேலியாவில்? ஸ்பின்னை வச்சு தான் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் 3 ஸ்பின்னர் அவசியம் தேவையாங்கிற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குங்க. அக்சர் இருந்தாரு, குல்தீப் இருந்தார், வருண் சக்கரவர்த்தி இருந்தது. இங்கிட்டு பும்ரா இருக்காரு, தூபே வச்சு ஓட்டியிருப்பாங்க. எஸ், ஓகே, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம டக்குன்னு நம்ம சொல்லலாம். என்னோட கருத்து 2 ஸ்பின்னர் போதும். அக்சர் பட்டேல் ஓகே, ஆல்ரவுண்டர் தேவை. குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தியோட போனால் பெட்டராகும் நான் நினைச்சேன். பட் மேட்ச் அதுக்கான கை கொடுக்கல. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். இந்த T20 சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு, அதாவது ரிசல்ட் தெரியாமல் போயிடுச்சு, ஓகே. பட் 4 மேட்ச் இருக்கு. 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சாதான் சீரியஸ் ஜெயிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ODI சீரியஸ் தோத்துருக்கோங்கிறதும் பார்த்துக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்காக நம்ம சீரியஸ் ஜெயிச்சே ஆகணும். எஸ், நம்ம அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் வெள்ளிக்கிழமை நடக்குது. அதுக்கான பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், ப்ரிவியூ எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you guys.